ஹாய், வெல்கம் டு அவர் HNT குக்கிங் சேனல். இன்றைக்கி 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை அந்த நெய்யில் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இது நல்லா வறுபட்ட பிற்பாடு நம்ம ஆல்ரெடி ரவா இருந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 கப் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறின பிற்பாடு நெக்ஸ்ட்டு 1 கப் இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கட்டிப்படாமல் வரும், இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கப்பு பால் இப்போ ஊற்றிக்கலாம். இதையும் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சாஃப்ரான் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் இன்றைக்கி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பால்லாம் வற்றி ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து இதையும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது திரும்பி நம்மளுக்கு தண்ணி பதம் மாதிரி வந்துடும். இப்போ நல்லா இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா கிண்டி முடிச்ச பிற்பாடு கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டு பிற்பாடு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பாத்திரத்தை ஒட்டாமல் இருந்தால் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு சர்வ் பண்ணி 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மோர் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.